38 வருஷம் கழித்து 2 பேரும் இணைகிறாங்க. ஒரு நாயகன் கொடுத்த காம்பினேஷன் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எதிர்பார்ப்பு இதில் வந்துடுது. இந்த படம் ஒரேடியாக குப்பை தூக்கி கசக்கி எறிங்க அப்படிங்கிற அளவுக்கான படம் இல்லை. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இதில் நல்லா இருக்குது. ரசிகர்களுடைய கோபம், அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது, ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது. இந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் லாஸை நான் தியேட்ரிக்கல் தான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். வெற்றி ஒன்று தான் பேசும். அது மணிரத்னம் அதை தவற விட்டார். அதுவும் இப்படிப்பட்ட காம்பினேஷன்கள் கிடைத்த ஒரு தவற விட்டது பெரிய வருத்தம் தான். தகலைக்கு மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதே காம்பினேஷனுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே அப்படியே 50% குறைச்சிட்டாங்க. வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தக் லைஃப் திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா பல பேர்களால் ட்ரோல் செய்யப்படுது. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ட்ரோல் செய்யப்படுறது ஒரு லெவல் வரைக்கும் ஓகே, ஆனால் அது அதீதமாக மாறுதோ, மணிரத்னம் இனிமேல் படமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதும், கமல்ஹாசன் அவர்களை சகட்டு மேனிக்கு ட்ரோல் செய்யப்படுறதும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ முதல்ல இந்த படத்தை பற்றியும் இந்த விஷயங்கள் பற்றியும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப எதிர்பார்த்ததுனால் வந்த கோபமாக இருக்கலாம். அது 38 வருஷம் கழித்து 2 பேரும் இணைகிறாங்க. ஒரு நாயகன் கொடுத்த காம்பினேஷன் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எதிர்பார்ப்பு இதில் வந்துடுது. அப்போ அவங்க ஒரு எதிர்பார்ப்பில் போய் அது இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தின் விளைவு தான். அதை நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளைய தான் நம்ம போட்டு அடிக்க முடியுங்கிற ஒரு உணர்வில் அதை செய்கிறாங்களோ என்னவோ தெரியல. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் இந்த படம் ஒரேடியாக குப்பை தூக்கி கசக்கி எறிங்க அப்படிங்கிற அளவுக்கான படம் இல்லை. டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒளிப்பதிவுலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த ஷாட்லாம் அப்படி இருக்குது. பட் ஒரு படத்தை அப்படி தனித்தனியாக ரசிக்கவும் முடியாது தானே. மொத்தமாக படங்கிறது ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட்டு ஓவராலாக அவங்களுக்கு பிடிக்கலங்கிறது தான் உண்மை. தனித்தனியாக நீங்கள் ரசிச்சுட்டு போங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் அப்படி ரசிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ கமலஹாசன் நடிப்பு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னால் எவ்வளோ படங்களில் கமல் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தா கூட, இந்த படத்தில் பல க்ளோஸ்அப் காட்சிகளில் அவருடைய அந்த முகமே அப்படியே தனித்தனியாக நடிக்குது. அதெல்லாம் சிவாஜிட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். அதற்கப்புறம் இன்றைக்கி கமல் தான் அந்த இடத்துல இருக்கார். அப்படியே கண்ணு தனியாக, மூக்கு தனியாக, வாயு தனியாக, காது மட்டும்தான் அல்ல, பாக்கி எல்லாம் நடிக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப வியப்பான விஷயமாக தான் இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்களுடைய கோபம், அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது, ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது. இன்னொரு பக்கம் மணிரத்னத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆடியன்ஸை இனிமேலாவது அலட்சியமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், நம்மளை இவ்வளோ தூரம் உயரத்தில் வைத்து பார்த்த இதே மக்களுக்காக இந்த படத்தை எடுக்கிறோம். அப்போ எங்கேயுமே நம்ம கவனக்குறையோடு ஒரு படத்தை எடுத்துடக்கூடாதுங்கிற எண்ணம் முதல்ல அவருக்கு வரணும். இந்த படமே கொஞ்சம் ஏதோ லெஃப்ட் ஹேண்டரில் டீல் பண்ண மாதிரியே இருக்குது. இத்தனை ட்ரோல்ஸ் வந்தபோதும் அதிகமாக ட்ரோல் செய்யப்படாத நண்பர்னு பார்க்கும்போது சிலம்பரசன் அவருக்கு பெருசாக எந்த அளவுக்கான ட்ரோல்ஸும் இல்லை. எல்லாரும் சொல்கிறது சிம்புவோட ரோல் நல்லா இருக்குப்பா, சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஒரு இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சிம்பு வச்சு நிறைய எடுத்திருக்காங்க. நிறைய எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு ஒரு அதில் ஒரு 40% தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு 60% படத்துலேருந்து தூக்கியிருக்காங்க. என்னென்னா அந்த லெங்க்த்து காரணமாக அதை தூக்கியிருக்காங்க. இன்னொன்று இந்த படத்தில் மெயின் கமல் தானே, அப்படி ஒரு எண்ணமும் இதில் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒருவேளை இந்த ரசிகர்களுக்கு இன்னும் கூட பெரிய தீனியாக இருந்திருக்கும். சிம்புடைய மொத்த போர்ஷனையும் இதில் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய தீனியாக இருந்திருக்கும். பல பேர் சிம்பு ரசிகர்கள் ஒரு ஏமாற்றத்தோடு திரும்பி போனதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் சிம்பு அவர் கொடுத்த வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டார். படம் வெளியானதுக்கப்புறம் என்ன தான் ஒரு டாக்ஸ் இதுவாக இருந்தாலும் வீக்கெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் இருந்துட்டு இருந்தது. எந்த மாதிரி படம் கலெக்ட் பண்ணியிருக்கு? எதிர்பார்த்த வெற்றியை கிடச்சிருக்கா? இல்லைங்க, தியேட்ரிக்கல் அது ஓப்பனாக சொல்லித்தான் ஆகணும். இவங்க நினச்சது கிடைக்கல. நான் தியேட்ரிக்கல் இவங்க பெரிய ப்ராஃபிட்டு. ஓகே, அதாவது இந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் லாஸை நான் தியேட்ரிக்கல் தான் காப்பாற்றி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக ஓடிடி டிஜிட்டல் அது இதுன்ட்டு சேட்டலைட்னு போயிருக்காங்க இல்லையா, இந்தி மார்க்கெட்டு அது இதுன்னு போய் ஒரு பெரிய தொகையை அதில் எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் அவங்க நினச்ச கலெக்ஷன் இல்லை. முதல் நாள் மட்டும் அந்த ஓப்பனிங் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்னென்னா 17 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு.
தமிழ்நாடு தியேட்டர்கள். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை தான். அதுக்கு காரணமே இந்த கான்ட்ரோவர்சி தான். கமல் பேசுனது, கர்நாடகா, தமிழர் இந்த இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய அளவுக்கு பூம் பண்ணி கொடுத்துச்சு. 2வது நாள் அதில் பாதி கூட இல்லை. ஆனா மேபி இந்த கன்னடா மார்க்கெட் இருந்திருந்தால் அது ஒரு சேவியரா இருந்திருக்குமா? கொஞ்சம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாள் அந்த கலெக்ஷன் காப்பாற்றிருக்கும்ல. ஒரு நாள் அந்த பரபரப்புக்காக ஒரு கூட்டம் வரும்ல. அதுக்கப்புறம் அவங்களும் இதே விமர்சனத்தை கையில் எடுத்திருப்பாங்க. பட் அந்த கலெக்ஷனுங்கிறது தனியாக வந்திருக்கும்ல. இந்த படம் பத்தி நிறைய பேர் சர்ச்சையா கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் எழுதணுமா? ஏன் வந்து இதை குளோரிஃபை பண்ற மாதிரி எழுதிருக்காங்க? இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவசியமான நீங்க இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் தோணுனது தான் நமக்கும் தோணுச்சு. நாம் அந்த படத்தை பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படத்தில் பாசிட்டிவ் மைனஸ்னு 2 விஷயங்கள் இருக்குது. பாசிட்டிவை கொஞ்சம் அதிகமாக சொல்லுவோமேங்கிறதுக்காக தான் நம்ம அதை சொன்னோம். பட் இப்போ ஓவராலாக பார்க்கும் பொழுது நிறைய கேள்விகள் இருக்குது படத்தில். இவர் ஏன் இந்த கேரக்டர் இப்படி இருக்குது, இந்த கேரக்டர் ஏன் இப்படி இருக்குது, நாசர் ஏன் கமல் மேலே அவ்வளோ கோவப்படுறாரு, இத்தனைக்கும் கமல் நாசருக்கு நல்லது தானே செஞ்சார். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத காட்சிகள் இருக்குது. அது மணிரத்னம் படத்தில் இதை எதிர்பார்க்கல. அவ்வளோதான், ஒரு வரியில் அதை சொல்லிட்டு கடந்து போயிடுறது நல்லது. ஓகே சார். அண்ணா மணிரத்னம் அவர்கள் இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லைனப்பில் பேசி வச்சுருந்தப்பட்டுச்சு. ஒரு பக்கம் வந்து சிம்பு அவர்களும் ருக்மிணி வசந்தும் சேர்ந்து நடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு பேட்டியில் கமல் அவர்களே சொல்லியிருந்தார், நாங்களும் மணிரத்னம் இதை பண்ணி காட்டியிருக்கோம், மேபி ஃப்யூச்சரில் மணி சார் நானும் ரஜினி சார் படம் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் அப்போ என்ன வாய்ப்புகள் வரும்? இல்லை, இனிமேல் வாய்ப்பு இல்லை. சினிமாவை பொறுத்தளவுக்கு எப்போவுமே இன்னைக்கு நீ யார் அப்படிங்கிறது தான் சினிமா. நான் நேற்று சூப்பராக பல படங்கள் கொடுத்துருக்கேன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில் எப்போவுமே எடுபடாது. பல பிரமாதமான படங்களை கொடுத்த இயக்குனர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து டிஸ்கஷனுக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்கள. ஸோ அப்படி வந்து தனிமைப்படுத்தப்பட்டு கிடக்குறாங்க. அதுக்கு என்னென்னா இதுதான் வெற்றி ஒன்று தான் பேசும். ஸோ அது வந்து மணிரத்னம் அதை தவற விட்டார். அதுவும் இப்படிப்பட்ட காம்பினேஷன்கள் கிடைத்த ஒரு தவற விட்டது வந்து பெரிய வருத்தம் தான். ஏன்னா கமல், ஏஆர் ரஹ்மான், த்ரிஷா, சிம்பு இப்படி ஒரு காம்பினேஷன் அமையிறதே ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அது கிடைத்துமே அதை வந்து ஒரு விட்டாரேங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அவருடைய அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டுகள்லாம் நினச்ச மாதிரி வர்றது கஷ்டம்தான். ரஜினி அவர்கள் மீண்டும் மணிரத்னம் அவர்களோட இணையறதுங்கிறது கேள்விக்குரிய. கட்டாயமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ரஜினியும் வந்து இந்த சாய்ஸில் போகிறதெல்லாம் கிடையாது. அவரால் போக முடியாது. ஒரு லால் சலாம் கொடுத்தாலே அவருக்கு அவ்வளோ பிரச்சனை. இத்தனைக்கும் தன் மகள் எடுத்த படம் தான், அதில் கௌரவ தோற்றம்னு சொல்லி தான் வர்றாரு. ஆனாலும் அந்த ஒரு படம் ஓடலன்னா அதுக்கான சம்பளத்தை 2வது படத்தில் குறைக்கிறாங்க. சம்பளத்தை குறைக்கிறாங்க, மரியாதை வெளியில் குறையுது. இனிமேல் ரிஸ்க் எடுக்கலாம் ரஜினி விரும்ப மாட்டார். ஒரு தோல்விங்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக வரலாம், எதிர்பார்த்தே வந்துடக்கூடாது இல்லை. ஸோ அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருப்பார். சிம்புவே வந்து மணிரத்னத்துக்கிட்ட கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது. முழு கதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வர்றேன், கதை கேட்காம இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ருக்மிணி வசந்த் சிம்பு சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் மணிரத்னம் பிளான் பண்ணார் இல்லையா, அதுக்கு முழு கதையும் சிம்புவை உட்கார வச்சு மணிரத்னம் சொன்னால் அது சிம்புவுக்கு பிடிச்சிருந்தால் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மணிரத்னம் நான் எதுக்கு சொல்லணும் உனக்கு, நான் எவ்வளோ பெரிய டைரக்டரு, நீ எங்கிட்டே கதை கேட்பியான்னு நினச்சி விட்டாருன்னா அந்த ப்ராஜெக்ட் நடக்காது. இந்த ஒரு பாதிப்பு அடுத்து வர தமிழ் பெரிய படங்களுக்கு எந்த மாதிரி அமையும் நினைக்கிறீங்க? பிஸ்னஸாக இப்போ ஏற்கனவே ஓடிடி நிறுவனங்கள் வந்து ஒரு படத்தினுடைய காம்பினேஷனை வச்சு ஒரு தொகையை நிர்ணயித்து கொடுத்துட்டு இருந்தாங்க, முதல்ல கொடுத்துருவாங்க. அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. அதை வச்சு படம் இவங்க வட்டி கட்டாமல் ஃபைனான்சியர்கிட்ட பணம் வாங்காமல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஓடிடி நிறுவனங்கள் என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி வர்ற பெரிய படங்கள் நாம் நம்பின எல்லா படங்களுமே இப்படி கவுத்து விட்டுடுச்சு, நமக்கு வந்து அதனால் பெரிய லாஸ் ஆகுது. அப்போ முதல்ல வாங்கிறத நிறுத்திடுங்க. படம் ரிலீஸ் ஆகி அல்லது படம் முடிஞ்சு அதை பார்த்துட்டு நம்பிக்கை இருந்தால் வாங்குங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த தொகை எல்லாமே குறைச்சிட்டாங்க. இப்போ ஏற்கனவே இப்போ ஒரு காம்பினேஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த படம் தகலைப்பு மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்தால் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதே காம்பினேஷனுக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே அப்படியே 50% குறைச்சிட்டாங்க. அப்போ ஏற்கனவே மார்க்கெட்டு விழுந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்து சொதப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, படத்தை பார்த்துட்டு தான் வாங்கணும் இனிமேல் அப்படின்ட்டு. இப்போ தகலைப்பு மாதிரியான படங்கள் பார்த்த பிறகு கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு தொகையை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இனிமேல் என்ன நடக்கும்னா, படம் தியேட்டருக்கு வந்து ஓடுனா வாங்குவோம், ஓடலைன்னா வேணாம்பாங்க. ஸோ அப்போ இருக்க வந்து இவங்களுடைய வேல்யூ இவங்களே குறைச்சிட்டு கீழே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ கூலிக்கு அதோட பாதிப்பு எந்த மாதிரி இருக்கும்னு கட்டாயமாக இருக்குங்க. இப்போ அவங்களுக்கே ஒரு பதட்டம் வரும்ல. ஏன்னா இவ்வளோ பெரிய காம்பினேஷன் படமே தியேட்டரில் ஒரு நாளில் அப்படியே டோட்டலாகவே மாறிடுச்சு. எல்லாருமே வந்து இவ்வளோ ஃபயர்ஃபுல்லாக விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ நாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும், நம்ம படத்தை இவங்க எப்படி எடுத்துப்பாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. பிஸ்னஸாக நம்ம ஓடிடி பற்றி பேசணும் சார். வேறு ஸ்டேட்லலாம் இதோட பிஸ்னஸ் நடக்கும்ல,
அதுவுமே இந்த மாதிரி படங்களால் பாதிக்கப்படுமா? கூலி அது எந்த மாதிரி பாதிக்கப்படும்? அதாங்க இந்த நீர் உயர நெல் உயரம் கதை தான். படத்துக்கு இந்த பிரச்சனை பெரிய படத்துக்கு வந்துச்சுன்னா, எல்லா படங்களுக்கும் எல்லா ஸ்டேட்டுகளுக்கும் இந்த பிரச்சனை வரும். அது வந்து என்னதான் லோகேஷ் கனகராஜ், ரஜினி காம்பினேஷனாக இருந்தால் கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போவே ரொம்ப பேர் பயந்து போய் தான் படம் வாங்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவுமே வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷனில் வாங்குறாங்க. முன்னெல்லாம் எம்ஜின்னு ஒரு இதில் வாங்குவாங்க. அது வந்து 2 பேருக்குமே சேஃப்டியான ஒரு விஷயம். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு தொகை கொடுப்பேன், ஓடலன்னா நீ எனக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுத்துரும் அப்படிங்கிற முறையில் தான் இன்றைக்கி வர்றாங்க. அது பெரிய ஆபத்து தானே. டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதே பெரிய கஷ்டமான ஒரு பிஸ்னஸ் தான். தயாரிப்பாளருக்கு பெரிய சிக்கல் அது. கூலி அது எந்த மாதிரி எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு? அது மேலே வந்து இந்த ஹைப் உருவாக்குறது கரெக்டான ஹைப்பாக இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இப்போ லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணணும்னா, இங்கே இது நடந்துருச்சு, இங்கே இது நடந்துருச்சு, இங்கே 2 சைடும் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி பதட்டப்படாமல் அவர் வண்டியை கரெக்டாக ஓட்டிகிட்டு போயிட்டாருன்னா தப்பிச்சிட்டார். ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளே என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும்னு நினச்சி ஏற்கனவே இருக்கிறத கெடுத்து விட்ருவோம். ஸோ அதனால் இந்த வெற்றி தோல்விகள் எதையுமே இப்போ வெளியில் நடக்கிற இவ்வளவு கலவரங்களையும் கண்டுக்காமல் அவர் பாட்ட போனாருன்னா கட்டாயமாக கூலி தப்பிச்சிடும். ஆனால் ஆல்மோஸ்ட் அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். அதில் வந்து இனிமேல் அவங்க திருத்தி எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வேணால் ஒரு முறை எடிட் பண்ணுறத வேணால் 3 எடிட்டரை வச்சு 3 முறை எடிட் பண்ணலாம். அவ்வளோதான் பண்ணலாமே தவிர ஏற்கனவே இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படம் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு? ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்டு, ஒரு படம் வரதுக்கு முன்னாடி அவருடைய கான்ஃபிடன்ஸ் தெரியும்னு. இதில் அந்த படத்தில் அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார்? தக் லைஃபுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தாங்க. இந்த படம் வந்து கொடுத்த ரிசல்ட்டு, ரசிகர்களுடைய அந்த கடுமையான வார்த்தைகள், இது எல்லாமே வந்து அவரை கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. யோசிக்க வைக்கிறதுனா ஒரு பயம். என்னடா இவ்வளோ பெரிய ஆட்களுக்கு இப்படிலாம் நடக்குதே, அப்போ இவங்க ஒரு ஒரு 100% ஒரு சரியான படம் இல்லைன்னா பயங்கரமாக கழுவி ஊற்றுறாங்களேங்கிற கவலையெல்லாம் அவருக்கு வந்திருக்கு போல இருக்குது. ஏதோ அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தட்ட பகிர்ந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.